மகிழ்வோம். இன்றைக்கு ஒரு பிறந்த நாள், வாழ்வுக்கு உயிருக்கு பிறந்த நாள் என்று பெரிய சிங்கராயர் கூறுகின்றார். கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இந்த மகிழ்ச்சி என்கின்ற இந்த வார்த்தை வாழ்வினுடைய யதார்த்தத்தோடு ஒத்து போகின்றதா? இது ஒரு கடினமான ஒரு நேரம். பல ஆண்டுகளாக டிசம்பர் மாதம் என்றாலே ஒருவித பயம், அதிலும் குறிப்பாக இயற்கையினுடைய இடர்பாடுகள். கடந்த சில ஆண்டுகளாக பெரிய இழப்புகள். சென்னை மாநகரத்திலே பெருவெள்ளம், சில நாட்களுக்கு முன்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதிகளிலே பெரும் வெள்ளம், மக்கள் படுகின்ற பாடுகள் ஏராளம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்விலும் பல்வேறு இழப்புகள், சில நிரந்தர இழப்புகள். இத்தகைய ஒரு சூழலில் நான் எவ்வாறு மகிழ்ந்து இந்த விழாவை கொண்டாடுவேன்? அல்லது ஏதோ போக்கிலே மகிழ்ச்சி என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நாம் கடந்து செல்கின்றோமா என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, மகிழ்வோம். வாழ்வுக்கு உயிருக்கு இன்று பிறந்த நாள். இதை சொல்லிவிட்டு பெரிய சிங்கராயர் மீண்டுமாக சில பதிவுகளை செய்கின்றார். சஞ்சலமான மனநிலை நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுவதற்கு காரணம், இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய முழு அர்த்தத்தை புரிந்து கொள்ளாததுதான். இது ஏதோ வருடா வருடம் இறைமகன் இயேசு இந்த உலகிலே பிறந்தார் என்கின்ற அந்த ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் நமது பிறந்த நாளை கொண்டாடுவது போல கொண்டாடி செல்வதினால் ஏற்படுகின்ற ஒரு சில மனநிலை. அதையும் தாண்டி திரு அவை கடந்த 40 நாட்களாக நம்மை தயாரித்தது வரலாற்று பிறப்பை காட்டிலும் இறைமகன் இறைவன் உண்மையாகவே ஒரு மனிதனாக இந்த உலகிலே பிறந்தார் என்கின்ற ஒரு செய்தியை கொண்டாடுவதை காட்டிலும் அவர் மீண்டும் வரப்போகின்றார், மீண்டும் நம்மை சந்திக்க போகின்றார், மீண்டும் அவரை நாம் சந்திக்க நம்மையே நாம் தயாரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய கருத்தை நமது மனத்திலே வைக்கின்றது. பெரும்பாலும் அதை நாம் அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்வதில்லை. பெரிய சிங்கராயர் மீண்டுமாக இதை சொல்லுகின்றார். இங்கு துக்கத்திற்கு இடமில்லை. இது வாழ்வின் முடிவை குறித்த பயத்தை அல்லது அச்சத்தை அகற்றுகின்றது. இந்த நாள் இது வாக்களிக்கப்பட்ட நிலை வாழ்வின் மகிழ்ச்சியை கொணர்கின்றது என்ற படிப்பினையை நமக்கு தருகின்றார். இது ஏதோ ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் கொண்டாடுவது மட்டுமல்ல, நமது வாழ்விற்கு ஆணாக, பெண்ணாக, மகனாக, மகவாக நான் பிறந்திருக்கின்றேன் இந்த உலகிலே. எனது வாழ்விற்கு என்ன ஒரு அர்த்தத்தை இந்த விழா கொடுக்க போகின்றது என்பதனை புரிந்து கொள்வதற்கான ஒரு விழா இது. துக்கத்திலும் சோகத்திலும் நிலைத்திருந்தாலும், அதை நாம் சந்தித்தாலும், இந்த துக்கத்தையும் சோகத்தையும் எவ்வாறு நாம் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையை தருகின்ற ஒரு விழா இது. எனது வாழ்வு முடிந்துவிடப் போகின்றது, பிறந்த நான் ஒரு நாள் இறக்கப் போகின்றேன் என்கின்ற ஒருவித பயத்தையும் அச்சத்தையும் கூட இந்த நாள் நம்மிடமிருந்து அகற்றுகின்றது. அதே சமயம் இது வாக்களிக்கப்பட்ட நிலை வாழ்வினுடைய மகிழ்ச்சியை கொணர்கின்றது. எனது மறுவாழ்வு, நிலை வாழ்வு, கடவுளோடு இருக்க போகின்ற அந்த வாழ்வு, முகமுகமாய் தரிசிக்க போகின்ற அந்த வாழ்வை குறித்து எனக்கு பாடம் புகட்டுகின்ற ஒரு நாள் இது என்பதனை புரிந்து கொள்ள
இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, வாழ்வுக்கு உயிருக்கு பிறந்த நாள் உலகம் முழுவதும் வேறுபாடின்றி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியை நாம் கேட்டோம். இந்த நற்செய்தியே ஒரு மகிழ்ச்சியாக மாறுகின்றது. இந்த நற்செய்தி வேறு யாருமல்ல, கிறிஸ்துவே. இந்த மகிழ்ச்சியும் கூட கிறிஸ்துவே. எனவே யோவான் நற்செய்தியிலே 16வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், இப்பொழுது நீங்களும் துயருறுகின்றீர்கள். ஒரு யதார்த்தமான ஒரு அணுகுமுறை. ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். இறைமகன் சொல்லுகின்றார், உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது என்று சொல்கின்றார். கஷ்டப்படுகின்றீர்கள், வேதனைப்படுகின்றீர்கள், இது கடவுளுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அவர் என்ன சொல்ல விழைகின்றார்? நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். இந்த மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து எடுத்துவிட முடியாது. கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இன்றைக்கு. காரணம், இயேசுவே இந்த மனித குலத்தினுடைய மையமாக இருக்கின்றார். அவரே நம் இதயங்கள் அனைத்தினுடைய மகிழ்ச்சியாக இருக்கின்றார். அவரே நமது இதய நாட்டங்களுடைய நிறைவாக இருக்கின்றார். இதைத்தான் இன்றைய உலகில் திரு அவை என்கின்ற ஏடு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே எது மகிழ்ச்சி? மகிழ்ச்சி என்று சொன்னால் என்ன? மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி என்று சொன்னால் என்ன? ஏதோ சிரித்து கொண்டிருப்பது, ஏதோ எல்லாம் இருக்கின்றது என்கின்ற ஒரு மன நிறைவோடு வாழ்வது மட்டும் மகிழ்ச்சி அல்ல. நிறைவான மகிழ்ச்சி என்பது கடவுள் என்னோடு இருக்கின்றார், கடவுளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன், எனது கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் கடவுள் என்னோடு வாசம் செய்து கொண்டிருக்கின்றார், கடவுள் என்னோடு நடக்கின்றார், கடவுள் என்னோடு இருந்து கொண்டிருக்கின்றார், என்னை அவர் கைவிட்டு விடவில்லை என்கின்ற ஒரு பராமரிப்பினுடைய அனுபவம் தான் மகிழ்ச்சி. கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் கூட இதைத்தான் நாம் கிறிஸ்துனுடைய வாழ்விலே பார்க்கின்றோம். இதைத்தான் ஒரு சராசரி மனிதனாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். இழந்து போனதை தேடி மீட்கவே. லூக்கா எழுதிய நற்செய்தி 19வது அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடி மீட்கவே, அதாவது மகிழ்ச்சியை மீட்டெடுக்கவே, மீண்டுமாய் அத்தகைய ஒரு அனுபவத்தை தரவே. நான் உன்னோடு இருக்கின்றேன், நான் உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் உன்னை கைவிட்டு விடவில்லை என்கின்ற அந்த ஆறுதல் செய்தியை நாம் மீண்டும் கண்டடைய, மீண்டும் பெற்றெடுக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஏனெனில் நாம் மீட்படைவதற்கு அவர் பெயரை தவிர இவ்வுலகில் மனிதருக்கு வேறு பெயர் அருளப்படவில்லை. இது கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். கிறிஸ்து மட்டுமே எனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும். கிறிஸ்து மட்டுமே எனக்கு நிறைவான வாழ்வை தர முடியும். அப்படி என்றால் என்ன? எனக்கு கஷ்டமே இல்லை, வேதனையே இல்லை, துன்ப துயரங்கள் இல்லை அல்ல. அவற்றின் மத்தியிலும் கூட இப்படி இடுக்கான நேரங்களிலும் கூட, இடிபாடுகளுடைய மத்தியிலும் கூட நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். காரணம், கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்பதனை. எனவே கடவுளுடைய அருகாமை, கடவுளுடைய உடனிருப்பு, அவருடைய பிறப்பாலும் எனது பிறப்பாலும் உங்களது பிறப்பாலும் இது அமைய வேண்டும் என்பதனை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள இது ஒரு நினைவூட்டு விழா. எவ்வாறு கடவுள் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றாரோ, அதே போல உனது பிறப்பும் எனது பிறப்பும், அதாவது உங்களுடைய வாழ்வும் என்னுடைய வாழ்வும் இத்தகைய கடவுளுடைய அருகாமையை மற்றவர்கள் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அனுபவிக்க செய்ய வேண்டும். காரணம், நீயும் நானும் கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளுடைய குண நலன்களிலே நாமும் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம்.
கடவுளுக்கு இருக்கின்ற எல்லா குணநலன்களும் நமக்கும் தரப்பட்டிருக்கின்றன. இதை நாம் பெரும்பாலும் உணர்ந்து கொள்வதில்லை. எனவே நமது பிறப்பை குறித்து, நமது வாழ்க்கையை குறித்து இன்றைக்கு நாம் சிறப்பாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, பல இடங்களிலே இந்த காலங்களிலே இந்த கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுகின்ற போதெல்லாம் எல்லோரும் நிஜமான கேரக்டரில் இருப்பாங்க. மாதா, சூசியப்பர், வானதூதர்கள் எல்லாருமே. ஆனால் குழந்தை இயேசு மட்டும் எப்படி இருக்கும்? பொம்மை. குழந்தை இயேசு மட்டும் பொம்மையாக இருக்கும். நம்மிடமிருந்து அப்புறப்படுத்தி விடுகின்றோம். அதற்கு உயிர் கொடுப்பதில்லை. ஆனால் போன வாரம் பெங்களூரிலே திருநிதி ஆண்டவர் அந்த திருத்தலத்திலே அந்த கிறிஸ்மஸ் விழாவின் போது அந்த குழந்தையும், உயிருள்ள ஒரு குழந்தை, உண்மையாகவே ஒரு குழந்தையை அவங்க குழந்தை இயேசுவாக கொண்டாடினார்கள். சற்று ஆறுதலாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது நம்முடைய வாழ்வும் கூட, மனிதராக பிறந்த நமது வாழ்வும் கூட, குழந்தை இயேசு எவ்வாறு பிறருக்கு மகிழ்ச்சியை கொண்டாரோ அது போன்ற இருக்க வேண்டும் என்பதனை இது நமக்கு அறிவுறுத்துகின்றது. எனவே நான் 2 கருத்துக்களை மட்டும் ஒரு சராசரி மனிதனுக்குரிய நிலையிலே எவ்வாறு இயேசுடைய வாழ்க்கை அமைந்தது, அவரது பிறப்பு அமைந்தது என்பதை மட்டும் உங்களுடைய மனத்தில் இருத்த விரும்புகின்றேன். காரணம், இன்றைக்கு நமது பிறப்பையும் பற்றி யோசிக்க வேண்டும், நமது வாழ்க்கையை பற்றியும் யோசிக்க வேண்டும், நமது வாழ்க்கை எங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்பதை பற்றியும் யோசிக்க வேண்டும். கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, சிலுவை, சாவு, அதை குறித்து இன்றைக்கு நாம் நினைக்கவில்லை என்றால் குழந்தை இயேசுனுடைய இந்த விழா நமக்கு அர்த்தமற்றது. இந்த குழந்தை இயேசுவை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், அவர் சிலுவையிலே மரித்தார், கஷ்டங்களை பட்டார், எனக்காக அவர் உயிர் துறந்தார் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் இது அர்த்தம் பெறுகின்றது. எனவே எனது வாழ்வு எங்கு சென்று கொண்டிருக்கின்றது? நான் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை சிந்திக்க உங்களை என்னோடு அழைக்கின்றேன். இயேசுனுடைய பிறப்பிலே குணநலன்கள் பல. அவற்றில் அதுவே கிறிஸ்துனுடைய மனநிலை ஆகின்றது. கிறிஸ்துனுடைய மனநிலை 2 மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கிறிஸ்துனுடைய மனநிலை சுயநலமற்றது. நம்முடைய பிறப்பும் கூட சுயநலம் இல்லாமல் இருக்க வேண்டும். நமது வாழ்வும் கூட சுயநலம் இல்லாமல் இருக்க வேண்டும். யோவான் எழுதிய நற்செய்தியிலே 1வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே ஒரு கவிதை வடிவிலே அமைகின்றது. கடவுளின் வடிவில் கடவுளோடு, வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. கடவுளுக்கு சமநிலையில் சம மகிமையை கொண்டிருந்தார். கடவுளுக்கு இணையாயிருந்தும் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதாக கருதவில்லை. வானக வாழ்வை இம்மண்ணகத்திற்காக இழக்க அவர் தயாராகின்றார். கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, ஒரு கடவுள் தன் நிலையை விட்டு இறங்கி வருகின்ற ஒரு நிகழ்வு நமது வாழ்வு. நாமும் அன்பு செய்கின்றோம், அன்பு செய்ய விழைகின்றோம். நமது குடும்பங்களிலே, அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், நம்முடைய சமுதாய சூழலாக இருக்கலாம். நாம் அன்பு செய்கின்றோம், இல்லை என்று சொல்லிவிட முடியாது. நல்லவர்கள், நமக்கென பல நல்ல குணநலன்கள் உண்டு, இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அன்பு செய்ய விழைகின்ற போது நாம் இழக்க தயாராக இருக்கின்றோமா? எதையாவது விட்டு கொடுக்க நாம் மனம் கொள்கின்றோமா? அது பெயராக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், சாதியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம். இத்தகைய சுயநலத்தின் மறு ரூபங்களை நாம் கெட்டியாக அல்லவா பிடித்து கொண்டிருக்கின்றோம். பெயரளவில் நாம் சொல்லுகின்றோம், நாம் எல்லோரையும் அன்பு செய்கின்றேன், நான் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கின்றேன், பெயரளவிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்.
உண்மையாகவே எனது நிலையை இழக்க நான் தயாராக இருக்கின்றேனா? கிறிஸ்துவை போல ஒரு கடவுள் ஒரு சராசரி மனிதனாக இறங்குகின்றாரே. கணவன் மனைவி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? இழக்க தயாராக இருக்கின்றோமா? அந்த சுய கௌரவத்தை இழக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? நான் சொன்னதுதான் சரி என்ற நிலையிலே நாம் நின்று கொள்ளவில்லையா? கிறிஸ்துவ அன்பினரை சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய மனநிலை இருந்தால் சுயநலம் இருக்க வாய்ப்பில்லை. சுயநல திட்டங்களுக்கு இடமில்லை. அவரை மட்டுமே நாம் மகிமைப்படுத்துவோம். இரண்டாவது, இதோடு ஒட்டிய ஒரு குணநலன் தியாக நிலை. தன்னையே வெறுமையாக்குகின்றார். அவருடைய பிறப்பின் கோலம் இந்த நற்செய்தியில் நாம் படிக்க கேட்டோம். தொழுவத்திலே பிறக்கின்றார், இடமில்லை. ஒரு கடவுளுக்கு இடமில்லை. அந்த விதத்தில் உங்களுடைய பிறப்பும் என்னுடைய பிறப்பும் எவ்வளவு வித்தியாசமானது. என்றைக்காவது நாம் யோசித்திருக்கின்றோமா? சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பு நிலை நாம் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர் அந்த பிறந்த நேரம் அடிமையின் கோலம், ஏழ்மையின் உருவம், ஒரு சராசரி மனிதனாக, ஒரு நிஜ மனிதராக, ஒரு குறிப்பிட்ட பெற்றோருக்கு பிறந்தவராக, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திலே பிறந்தவராக, எல்லாம் படைத்த கடவுள் குறியவராக, ஒரு பெண்ணிடம் பிறந்தவராக, அந்த சூழலில் வளர்பவராக, சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் உட்படுத்தப்பட்டவராக, பசியினாலே ஏதாவது உண்ண கிடைக்குமா என்று ஏங்குகின்றவராக, தூங்க நேரம் இல்லாதவராக, இடம் தேடுபவராக, ஓய்வெடுக்க தேடுகின்றவராக, பாடுபடுகின்றவராக, ஒரு கொடூரமான மரணத்தை சந்திக்கின்றவராக இத்தகைய ஒரு மனிதன்தான் பிறந்திருக்கின்றார். ஒரு கடவுள். இந்த கடவுளுடைய அந்த வாழ்வு, அவருடைய பிறப்பு இன்றைக்கு நமக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். கிறிஸ்துவ அன்பினரே சகோதர சகோதரிகளே, சிறிய சிறிய நோக்காடுகளுக்கும் நோய்களுக்கும் இழப்புகளுக்கும் நம்முடைய மனநிலை எவ்வாறாக துடித்து கொண்டிருக்கின்றது. ஒரு கடவுள் ஏன் இத்தகைய ஒரு நிலைக்கு தன்னையே உட்படுத்தி கொள்ள வேண்டும்? எல்லாவற்றையும் தியாகம் செய்கின்ற ஒரு நிலை. பணிவாழ்வு முழுவதுமே தனது தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கு. எனவே இந்த இரண்டு குணநலன்களும், சுயநலமற்ற ஒரு வாழ்வு, தியாகம் நிறைந்த ஒரு வாழ்வு, சுருக்கமாக சொல்கின்ற போது சுயநலமில்லா தியாக வாழ்வு, இதுதான் இன்றைக்கு நமக்கு பாடமாக தரப்படுகின்றது. ஏதோ மேலோட்டமாக இந்த விழாவினை கொண்டாடிவிட்டு நாம் சென்றுவிட முடியாது. அர்த்தமில்லாமல் போய்விடுகின்றது. ஒவ்வொரு வருடமும் இதை நாம் கொண்டாடி கொண்டே தான் இருக்கின்றோம். இதுதான் செய்தி. சுயநலமில்லாத ஒரு தியாக நிலை, இத்தகைய ஒரு வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும் என்பதை இது புகட்டுகின்றது. கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, நமது பிறப்பின் நோக்கமாகவும் இது அமைய வேண்டும். நமது குடும்பத்தில் எடுத்துக்கொள்வோம். சுயநலமில்லாத ஒரு தியாக நிலை இருக்கின்றதா? பெற்றோராக, பெரியோராக, கணவனாக, மனைவியாக, மகனாக, மகளாக, கூட பிறந்த சகோதரனாக, சகோதரியாக, உறவிலே சுயநலமற்ற தியாக நிலை இருக்கின்றதா? அப்படி இல்லை என்றால் இந்த விழா நமக்கு அர்த்தமில்லாதது என்பதுதான் பொருள். இந்த இயேசு பாலனை உற்று நோக்குவோம். அவர் சொல்வதை நாம் கேட்போம். குழந்தை இயேசு நமது காதிலே ஏதோ சொல்லுகின்றார். நம்முடைய இதயத்திலே ஏதோ அவர் திணிக்கின்றார். அந்த மழலை மொழியிலே அவர் ஏதோ நமக்கு சொல்ல விழைகின்றார். அதை காது கொடுத்து கேட்போம்.
ஏன் நம்ம வழக்கமாக வந்து பிள்ளைங்க ஏதாவது பேச ஆரம்பித்தா அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக ரசித்து அவங்க அந்த மழையினுடைய செய்தியை கேட்க நாம் ஆசைப்படுவோம். அத்தகைய ஒரு மனநிலை இப்பொழுது நமக்கு வர வேண்டும். குழந்தை இயேசு என்னோடு பேச வேண்டும், குழந்தை இயேசு ஏதோ சொல்ல வருகின்றது, அவர் பேசுவதை நான் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு அவா நம்மிடையே ஏற்பட வேண்டும். கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, அவர் சொல்லுகின்றார், அன்பனே, வருடந்தோறும் நீ என் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றார், ஆனால் என்னையும் என் வாழ்வையும் நீ மறக்கின்றாய். கொண்டாடுகின்றாய், ஆனால் எனது வாழ்க்கையை நீ மறக்கின்றாய். இந்த ஆண்டு என்னையும் எனது லட்சியங்களையும் நீ மறக்க மாட்டாய் என்கின்ற ஒரு சிறிய சின்ன ஆசை எனக்கு இருக்கின்றது. இதுதான் குழந்தை இயேசு நமக்கு கொடுக்கின்ற செய்தி. ஒரு சின்ன ஆசை இருக்குது, இந்த வருடமாவது என்னை நீ மறக்க மாட்டாய் என்று, எனது லட்சியங்களை நீ மறக்க மாட்டாய் என்று. என் லட்சிய கனவான புதிய மானிடத்தினுடைய மதிப்பீடுகள் நீதி, அன்பு, உண்மை, விடுதலை, சமாதானம், சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாம் கரைந்து தேய்ந்து மாறி மறைந்து பழமையின் சின்னமாகி கொண்டிருக்கின்ற தருணத்திலே நீ இதை குறித்து ஆர்வம் காட்டுவாய் என்று நான் நினைக்கின்றேன் என்று குழந்தை இயேசு நமக்கு இன்றைக்கு சொல்லுகின்றார். இதுதான் அவருடைய லட்சியம். நீதி இருக்கின்றார், அன்பு இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், விடுதலை இருக்க வேண்டும், சமத்துவம் இருக்க வேண்டும், சகோதரத்துவம் இருக்க வேண்டும் என்று அவர் ஆசிக்கின்றார். அதிலும் குறிப்பாக என் நெஞ்சுக்கு நெருக்கமான மக்கள், ஏழைகள், அனாதைகள், விதவைகள், வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு சமுதாயத்தின் அவமான சின்னங்களாக இருக்கின்ற இந்த சூழலில் அவர்களை நீ அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை நீர் கொள்வாய் என்று நான் நினைக்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார். கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இது ஒரு நினைவுபடுத்துகின்ற ஒரு நாள். மனித பிறப்பு, அவருடைய மனித பிறப்பு சிலுவை மரணத்தில் நிறைவு அடைகின்றது. இயேசுவின் பிறப்பு இன்றும் நம் வாழ்வின் நீட்சியாக்கப்பட வேண்டும். நமது வாழ்வின் வழியாக கிறிஸ்து இன்றும் பிறந்து கொண்டிருக்கின்றார். இன்றும் மக்கள் கடவுளுடைய அருகாமையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நமது வாழ்வு உறுதிப்பட செய்ய வேண்டும். எனவே என் பிறப்பும் உன் பிறப்பும், என் வாழ்வும் உன் வாழ்வும் அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக மாற வேண்டும் என்று சொன்னால், சராசரி மனிதனாக ஒரு கடவுள் எவ்வாறு பிறந்தாரோ, எவ்வாறு இடுக்கண் வேலையிலும் வாழ்ந்தாரோ, பல கஷ்டங்கள் பட்டாரோ, பிறருக்காக தன் உயிரை கொடுத்தாரோ, அதே போன்று சுயநலமில்லாத ஒரு தியாக நிலை நமது வாழ்வாக மாற வேண்டும். ஆமென்.